ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான சம்மர் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாரம் முழுவதும் நல்லா ஜில்லுன்னு குளுன்னு ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரம் ஜில் வாரம்னு சொல்லியிருந்தோம். அந்த வகையில் இந்த ஜில் வாரத்தின் 6வது ரெசிபி. நாம் ஏற்கனவே ஃபாலுடா, ஜிகர்தண்டா, மில்க் ஷேக், சர்பத், லெசி அப்படின்ட்டு நிறைய ட்ரிங்க்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். ஆனாலும் இந்த காஃபி டீ பிரியர்களுக்கு அதெல்லாம் அவ்வளோவா பிடிக்கிறது இல்லை. காஃபி டீ குடித்தா மட்டும்தான் ஒரு ட்ரிங்க் குடித்த மாதிரி ஃபீல் இருக்கும். இந்த சம்மரில் எப்படிங்க சுட சுட காஃபி டீ குடிக்க முடியும்? ஸோ இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான காஃபி டீ பிரியர்களுக்கான ஒரு எம்மியான ஐஸ் டீ அண்ட் கோல்டு காஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணீர் சேர்த்துடலாம். தண்ணீர் சேர்த்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ண ஒரு சின்ன பீஸ் அளவு இஞ்சி துண்டுகளையும் அதில் சேர்த்துடலாம். கூடவே 4 அல்லது 5 புதினா இலைகளையும் அதில் சேர்த்துருங்க. அதிகம் தேவைப்படாது. இதையும் சேர்த்துட்டு டீ தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு, நீங்கள் வீட்டில் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, 1 ஸ்பூன் டீ தூளையும் சேர்த்துட்டு இனிப்புக்கு தேவையான அளவு சுகரையும் இதில் சேர்த்துடலாம். கூடவே ஏலக்காய், ஒரு 3 ஏலக்காயை லேசாக உரலை நச்சுட்டு இதில் சேர்த்துடுறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஒரு 3லிருந்து 5 நிமிஷம் ஒரு மிதமான தீயில நல்லா கொதிச்சு அந்த டிக்காஷன் எல்லாம் இறங்கி வரட்டும். இந்த அளவுக்கு கொதிச்சு டிக்காஷன் இறங்கி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஃபுல்லாக சூடே இல்லாமல் ஆறி போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ டீ ஆறிக்கிட்டு இருக்க அந்த ஸ்டேஜில் ஒரு மிக்சி ஜாரில் 1 கிளாஸ் நல்லா சில்லுன பால், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஐஸ் கட்டிகள் மாதிரி ஃபார்ம் ஆகிற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த சில்லுன பால் சேர்த்துட்டு 3/4 ஸ்பூன் காஃபி பவுடர், 3/4 ஸ்பூன் கொக்கோ பவுடர் அதையும் இதில் சேர்த்துருங்க. உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சுகர், நான் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். அதையும் சேர்த்துட்டு மில்க் மெய்டு, ஏதாவது ஒரு கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஆட் பண்ணிக்காங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். இல்லைன்னா நீங்கள் ஐஸ்கிரீம் போட்டு கூட செய்யலாம், அல்லது மில்க் மெய்டு செய்யலாம். ரெண்டுமே போடாமல் கூட பிளெயினாக கூட நீங்கள் கோல்டு காஃபி செய்யலாம். உங்களுடைய டேஸ்ட்டை பொறுத்தது அது. மில்க் மெய்டு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ரிச்சாக ரொம்ப சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் ஒரு 30 செகண்ட் நல்லா அரைச்சி எடுத்துடலாம். அந்த கிளாஸ்ல 3/4 பாகம் ஐஸ் கியூப்ஸ் நிறைய சேர்த்துருக்கேன். அதில் நம்ம காய்ச்சி ஆற வச்ச அந்த டிக்காஷன், அந்த டீ போட்ட டிக்காஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நீங்கள் இப்படியே கொடுக்கலாம். ஆனாலும் இதுலேயும் கொஞ்சம் கண்டென்ஸ்டு மில்க் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரிச்சாக இருக்கும். நார்மலாக அந்த பால் ஊற்றாத டீ வந்து சிலருக்கு பிடிக்காது. உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்க தேவையில்லை. பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து இதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நார்மலான பசும்பால் இதுக்கு தேவை கிடையாது. ஸோ கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ண லெமன் ஸ்லைசஸ் 2-3 புதினா இலைகளையும் அதில் சேர்த்துட்டு மேலே அழகுக்காக இந்த புதினாவையும் எலுமிச்சையும் சொறி வச்சுட்டு ரொம்ப சூப்பராக இருக்கு. அடுத்ததாக கோல்டு காஃபி, சாக்லேட் சிறப்பால் இந்த கோல்டு காஃபி ஊற்றுற கிளாஸை வந்துட்டு சுற்றி பரப்பி விட்டுருக்கேன். இப்போ நாம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்த அந்த கோல்டு காஃபியை இதில் சேர்த்துடலாம். இதையும் நீங்கள் இப்படியே பரிமாறலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது இன்னும் ரிச் ஆகிறதுக்கு மேலே ஒரு குழிக்கரண்டி அளவு சாக்லேட் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணுறேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக சாக்லேட் சிப்ஸும் ஆட் பண்ணிடுறேன். இது வந்து எக்ஸ்ட்ரா தான், நீங்கள் அப்படியே குடிச்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளுடைய ரொம்ப ரொம்ப எம்மியான கோல்டு காஃபி அண்ட் ஐஸ் டீ ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்னதான் நம்ம நிறைய மில்க் ஷேக், நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் வந்து சாப்பிட்டே வந்தாலும் காஃபி டீ பிரியர்களுக்கு காஃபி டீ குடிச்சா மட்டும்தான் அன்னைக்கு ஒரு ட்ரிங்க் வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்காகவே இந்த ஸ்பெஷல் ரெசிபி. காஃபி டீயை கூட இவ்வளோ ஜில்லுன்னு சூப்பராக என்ஜாய் பண்ண முடியும். சோன்னு மழை பெய்யும் போது மலையில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது எவ்வளோ சூப்பராக இருக்குமோ அதே மாதிரி தான் மதியம் உச்சி வெயில் 1 மணிக்கு மொட்டை மாடியில் நின்று இந்த ஐஸ் டீயையும் கோல்டு காஃபியும் குடிச்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம ஜில் வாரத்தின் 6வது ரெசிபி கோல்டு காஃபி அண்ட் ஐஸ் டீ. நாளைக்கு வேற ஒரு சூப்பரான ஜில் ட்ரிங்கோட மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.